அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சூப்பர்வைசர் ஸ்கில்ஸ். தமிழில் மேற்பார்வையாளருக்கான திறன்கள். என்ன சூப்பர்வைசர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேலையை பல்வேறு கோணங்களில் மேற்பார்வை செய்வது. அதற்கு சில திறன்கள் தேவை. அவை என்னவென்று பார்ப்போம். வாருங்கள். சூப்பர்வைசர் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் ஒருவர் மற்றவர்களின் வேலையை மேற்பார்வை செய்கிறாரோ அவரை சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, மேனேஜர், சூப்பரிண்டெண்டன்ட், டைரக்டர், பாஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓவர்சீர், கண்ட்ரோலர், சீஃப், இவங்களோட சூப்பர்வைசர் தான் சொல்லுவோம். இன்னொரு விஷயம், யார் ஒருவர் நிறுவனத்தில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களிடமும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குகிறாரோ அதுவும் ஒரு சூப்பர்வைசருடைய பணிதான். மேலும் பணி செய்யும் ஊழியர்களின் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இதர விஷயங்களை எவாலுவேட் செய்வதும் சூப்பர்வைசரின் பணிதான். ரோல் ஆஃப் சூப்பர்வைசர். ஒரு சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியும் அல்லது தோல்வியிலும் கொண்டு செல்ல முடியும். ஸோ ஒரு நிறுவனத்தை எஃபெக்டிவ் அல்லது இன்எஃபெக்டிவ் சிஸ்டமாக மாற்றக்கூடிய திறன் சூப்பர்வைசர்களுக்கு உள்ளது. சூப்பர்வைசர் தான் இந்த தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான பிரிட்ஜ் மாதிரி. சூப்பர்வைசர் எப்பவுமே தன் கீழ் வேலை செய்யும் ஒவ்வொரு ஊழியர்கிட்டையும் நல்ல விதமாக ஒரு உறவை மேம்படுத்த வேண்டும். அந்த உறவு அஃபிஷியலாக இருக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும், பர்சனல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திறன்கள் தேவை. அவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும். ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை நிறைவேற்றணும்னா நிறைய அதுக்கான சக்தி தேவை. சூப்பர்வைசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது அவருடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். எம்ப்ளாயீஸ் கூட நல்ல ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும். ஒரு வேலையை எடுத்தோம்னா அதை நல்லா திருப்திகரமான வழியில் முடிக்க வேண்டும். எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணணும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்லாம் ஸ்கோர் போட்டு அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணும். தன் கீழ் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அவங்களுடைய வளர்ச்சிக்கான வழியை உருவாக்க வேண்டும். பணியிடத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும், கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்.
அதை வந்து நாம் சால்வ் பண்ணி கொடுக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத வந்து நாம் அங்கே நிலைநாட்டணும். பணியிடத்தில் நல்லதொரு பாதுகாப்பான பணியிடத்தை மேம்படுத்த வேண்டும், பராமரிக்க வேண்டும். பணியிடத்தில் நல்ல ஒரு சுத்தம் சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை ஹை ஸ்டாண்டர்டில் உருவாக்கி கொடுக்க வேண்டும். மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் நடுவில் இவர் ஒரு மீடியேட்டராக செயல்படுவார். புதுசாக ஐடியாஸை வந்து அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சூப்பர்வைசர் ஏ சேலஞ்ச், அதாவது வந்து மேற்பார்வையாளர் பணின்றது நிச்சயமாக ஒரு சவாலானது. ஏன் அவர்கிட்ட எப்பவுமே ஒரு நேர்மறையான அணுகுமுறை, மனப்பாங்கு, நடத்தை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை வந்து மற்றவங்களுக்கும் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களையும் அதே ஆட்டிடியூடில் கொண்டு வந்து வேலையை முடித்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ரெண்டாவது, ஒவ்வொரு சூப்பர்வைசரும் அவங்களுடைய ஓன் பர்சனாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கின்னு அதை நல்ல விதமாக பயன்படுத்தி சரியான திசையில் செல்ல வேண்டும். சூப்பர்வைசருங்க அவங்களுக்கு தேவையான பவர் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பணியிடத்தில் அவர்கள் வந்து முழு ஓனர்ஷிப் எடுத்துக்கின்னு வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அனைத்து விஷயங்களும். மேலும் மற்றவர்களுடைய பர்சனாலிட்டியை நாம் புரிஞ்சுக்கின்னு அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நாம் அங்கீகாரம் செஞ்சு அவர்களுடைய தனித்தன்மையை நாம் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சூப்பர்வைசர் தனக்கான லீடர்ஷிப் ஸ்கில்ஸை மேம்படுத்தி கொண்டு தன் கீழ் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களும் நல்ல விதமாக மேனேஜ் பண்ணி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரணும். இதெல்லாம் நிச்சயமாக சேலஞ்சு தான். ஸ்கில்ஸ் ஆஃப் சூப்பர்வைசர், அதாவது சூப்பர்வைசருக்கு தேவையான திறன்கள் என்னென்ன நம்ம பார்ப்போம். பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங், மோட்டிவேஷன், delegation, leadership, decision making, time management, team building, effective communication, coaching and counseling, conflict resolution. First, planning and organization பார்ப்போம். ஒரு பணியை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு முதலில் சரியான திட்டமிடல் வேண்டும். வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவான், எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அறிவோம். அது மாதிரி சரியான திட்டமிடல் வேண்டும். அதற்கடுத்து அதை சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி அந்த பணியை செய்ய வேண்டும். எதை எப்படி யார் மூலயமா செய்யணும் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வரும்போது நம்மளுடைய பணிக்கு ப்ரியாரிட்டியை நாம் கொடுக்கணும். எதை முதல்ல செய்யணும், எது முக்கியமானது அப்படின்றத சீர்தூக்கி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். பிரைமரி ஆப்ஜெக்டிவ், செகண்டரி ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. பிரைமரி ஆப்ஜெக்டிவ்னு பார்த்தோன்னா நம்மளுடைய முதன்மையான பணி. செகண்டரி ஆப்ஜெக்டிவ் வந்து இரண்டாம் கட்ட பணி. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டுங்க. நம்ம மகாபலிபுரத்தில் கலங்கரை விளக்கம் இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிக் பவரில் ஒர்க் ஆகுது.
100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கை வந்து கெரோசின் எண்ணெய் மூலமாக அந்த விளக்கை ஏற்றி வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த கலங்கரை விளக்கத்தில் குப்புசாமின்னு ஒரு ஆள் வேலை செஞ்சிருந்தான். அவருக்கு அந்த கெரோசின் எண்ணெய் எப்படி கிடைக்குன்னு பாருங்க. அந்த துறைமுகத்துக்கு வருகின்ற கப்பல்கள் கெரோசினை இலவசமாக கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவர் வழிகாட்டுறாருல, அதனால் இலவசமாக கொடுப்பாங்க. நம்ம குப்புசாமி என்ன பண்ணுவார், தினமும் அந்த கெரோசினை ஒரு 6 மணிக்கு மேலே அந்த விளக்கில் ஊற்றி எரிய விட்டுருவார். ஸோ கடல் வழியாக வர கப்பல்லாம் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து கரை வருவாங்க. துறைமுகம் இப்போ துறைமுகம் இல்லை, முற்காலத்தில் வந்து அந்த துறைமுகம் இருந்தது மகாலிபுரத்தில். ஸோ இப்படியா அது நடந்துருந்தது. ஒரு நாள் இரவு யாரோ வந்து குப்புசாமி வீட்டு கதவு தட்டுறாங்க. குப்புசாமி குப்புசாமி கதவு தர குப்புசாமி. தூக்கத்துலேருந்து எழுந்து வந்து யாருப்பா நீ? முனுசாமியா? என்னப்பா வேணும்? எனக்கு கொஞ்சம் கெரோசின் கொஞ்சம் கடனாக கூட நாளைக்கு கொடுத்துட்ற அப்படின்ற. ஏன்னா ஊரில் ஒரே இருட்டாகுது, குழந்தைங்களா இருக்குது, பூச்சி போட்டுலாம் வீட்டு உள்ள வருது, பாதுகாப்பு இல்லை, கொஞ்சம் கெரோசின் ஊற்றினா வீட்டில் விளக்க ஏற்றி விட்டார். சரின்னு நம்ம குப்புசாமி என்ன பண்ணுறாரு, பச்சாதாபப்பட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெரோசின் ஒரு பாட்டிலில் ஊற்றி விடுறாரு. முனுசாமி எதுன்னு ஊருக்கு போயிடாரு. அவர் போய் அவங்க வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி அன்னைக்கு பொழுது அப்படி போயிட்டுருக்கு. இந்த முனுசாமி சும்மா இல்லை, ஊர் ஃபுல்லாக டமாரஸ்டர் எனக்கு வந்து குப்புசாமி கெரோசின் கொடுத்தாருன்னு. அடுத்த நாள் பார்த்தா 10 மணி நைட்டுக்கு ஒரு 20 பேர் வந்து நிற்கிறான் முனுசாமி கிட்டாண்ட, கதவு தட்டுறான். குப்புசாமி குப்புசாமி கதவு தர அப்படின்றார். நம்ம குப்புசாமி கதவு வந்து பார்த்தா வெளியே 20 பேர் நிற்கிறான். என்னப்பான்னு கேட்டா, எங்கள் வீட்டிலாம் ஒரே இருளோன்னு இருக்குதுவா, கொஞ்சம் கெரோசின் குத்துனா புண்ணியமாக போயிடும், அப்புறமா தரா அப்படின்றார். இவரும் என்ன பண்ணுறார், பச்சாப்பட்டு கொஞ்சம் கெரோசின் கொடுக்குறாரு. மக்கள் எடுத்து போய் அவங்க வீட்டில் ஏற்றிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியா தினமும் நிறைய பேர் வந்து கெரோசின் இவருனா நினைக்கிறாரு, நம்மக்கிட்ட நிறைய கெரோசின் இருக்குது, அதனால் மக்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோமே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்படியா போயிடுச்சு. ஊர்லேருந்து நிறைய பேர் வாங்கி போயிட்டாங்க. இவர்கிட்ட வந்து கெரோசின் கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் கப்பல்லாம் அங்கே துறைமுகத்துக்கு வரத்துக்கு. அப்போ தான் அவங்க கெரோசின் கொடுப்பாங்க. ஒரு 4 நாள் ஆச்சு. இவர்கிட்ட வந்து ரொம்ப கெரோசின் கம்மியாயிடுச்சு. அதுக்கடுத்து இருந்த கெரோசினை அன்றைக்கி நைட்டு ஊற்றிட்டு கிராமத்துக்குள்ளே ஓடுறார். போய் ஒவ்வொரு வீடாக தட்டி, மக்களே மக்களே நான் உங்களுக்கு கெரோசின் கொடுத்த எனக்கு திருப்பி கொடுங்கண்ணா. அடா நீ வேறப்பா, எங்களுக்கே கெரோசின் இல்லைப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவர் ஊற்றிட்டு வந்த அந்த கெரோசின் எரிஞ்சு அந்த கலங்கரை விளக்கு வந்து அப்படியே மங்களாக ஒளிர்ந்துக்கின்னு இருக்குது. இவர் அலறிடுச்சின்னு திரும்ப கலங்கரை விளக்கத்தை நோக்கி வெறுங்கையோட ஓடுறார். அதுக்குள்ள அந்த கலங்கரை விளக்கு நின்று போச்சு, இருட்டாகி போச்சு. அந்த டைம்ல கடல்ல 2 கப்பல் வந்து நின்று கரை தெரியாம வந்து கரை தட்டி கப்பல் வந்து உடஞ்சி போச்சு. இது யாரோட தப்பு? குப்புசாமியோட தப்பு. என்ன தப்பு? அவருடைய முதன்மையான கடமை கலங்கரை விளக்கத்தை எப்பொழுதும் எரிய விட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்தாரா? இல்லை. செகண்டரி ஆப்ஜெக்டிவ் மக்களுக்கு உதவுறது. இவர் என்ன பண்ணாரு, பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஓரம் ஒதுக்கிட்டு செகண்டரி ஆப்ஜெக்டிவ் முக்கியத்துவம் கொடுத்துட்டார், உதவினார். இப்போ பிரைமரி ஆப்ஜெக்ட்லேயே ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டார். ஸோ இதனால் இப்போ இழப்பீடு பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய பணியில் நாம் பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும், செகண்டரி ஆப்ஜெக்டிவ் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் பண்ணி பணியை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். பணியில் என்னென்ன பொருட்கள் தேவை, சீக்வன்ஸ் எப்படி, ப்ரியாரிட்டி எப்படி, அதெல்லாம் ஆராய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானிங் ஆர்கனைசிங் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான பிளானிங் லிஸ்ட்டு,
அதுமாதிரி வந்து ஆர்கனைசிங் சார்ட்டு யார் எப்படி செய்ய போகிறாங்க, அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணுற போகிறோன்றத டு டூ லிஸ்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். காலையில் 6 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், 2:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சூப்பர்வைசர் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதன்படி செயல்படணும். எந்த வேலையை முதலில் செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்யணும். உங்களுடைய பணியை நீங்கள் ஷெட்யூல் பண்ணும்போது ப்ரியாரிட்டி பேஸில் தான் நீங்கள் செயல்படணும். பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங். ஸோ உங்களுடைய டு டூ லிஸ்ட் படி நீங்கள் செயல்படணும். அதுக்கு மாறாக நீங்கள் எதுவும் செயல்படக்கூடாது. நீங்களும் உங்களோட டீமில் இருக்கிறவங்களும் எது இம்பார்ட்டன்ட் எது அர்ஜென்ட்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது எது, அர்ஜென்ட் எது. அதாவது இன்னைக்கு முக்கியமானது 120 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணும். அர்ஜென்ட் எது, கஸ்டமருக்கு ஒரு வேரியண்ட்டு ரொம்ப அர்ஜென்ட்டு. ஸோ இப்போ நாம் எதை முதல்ல செய்யணும், எது அர்ஜென்ட்டோ அதை தயார் பண்ணி கொடுத்துட்டு முக்கியமானது 120 அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, சூப்பர்வைசர் வந்து தன்னுடைய வேலை என்னமோ அதை செய்யணும். அதை விட்டு போய் மெஷினில் வேலை செய்கிறது, மெட்டீரியல் போய் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, இதெல்லாம் செஞ்சுன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டான். அப்பப்போ ஹவர்லி நீங்கள் வந்து உங்களுடைய டு டூ லிஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி அதை வந்து உங்கள் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணினே இருக்கணும். நீங்கள் உங்களோட டு டூ லிஸ்ட்டை செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுடைய டெட்லைன்ஸ்லாம் நீங்கள் மீட் பண்ணுறீங்களா இல்லையான்றத செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். மோட்டிவேஷன், ஊக்கமளித்தல். மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்ம வேலையை வாங்க வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும், அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படின்னா அதுக்கு இந்த மோட்டிவேஷன் மிக முக்கியமானது. இது எப்படின்னா ஒரு தீ பற்ற வைப்பது போல் செயல். ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அதில் வந்து ஸ்பார்க் பிளக் இருக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இக்னிஷன் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த மோட்டிவேஷன்ன்றது. இந்த மோட்டிவேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா இந்த மோட்டிவேஷன் இருக்குது. நாம் எப்படி ஊக்கப்படுத்துகிறோம், எப்படி உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தனி மனிதனின் வாழ்க்கை, இந்த சமுதாயத்தின் வாழ்க்கை அனைத்தும் மாறும். இந்த மோட்டிவேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி தான். அந்த நெருப்பு எரின்னா என்ன பண்ணோம், தொடர்ந்து அதுக்கு ஃபியூல் கொடுத்துன்னே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிறரை ஊக்கப்படுத்தும் போது உற்சாகப்படுத்தும் போது அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கிஃப்ட் கொடுக்கலாம், ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொல்லலாம், வெரி குட்னு சொல்லலாம், தட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன். உங்களுடைய இன்னர் வேல்யூஸ் என்னன்றதை நீங்கள் நம்பி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மோட்டிவேஷன் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல், இன்னொன்று வந்து இன்டர்னல். மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துதல். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு வந்து வெளியிலேருந்து கிடைக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா பணம், இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து, புகழ், ப்ரொமோஷனு, இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இன்டர்னல் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்களா, அதாவது நமக்கு வந்து ஒரு பெருமை, நான் இதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது நமக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடைக்குது, நாம் வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மோட்டிவேஷன்.
தொடர்ந்து யாருக்கு எந்த வகையான மோட்டிவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஊக்கப்படுத்தப்படுகிறோம். அது நேர்மறையாக இருக்கலாம், இல்லை எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்பொழுது என்ன பண்ணோம், நேர்மறையான மோட்டிவேஷனை தான் கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த உலகத்தில் நிறைய ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாருங்களா, உலக அளவில் ஒரு சர்வே எடுத்ததுல சொல்கிறாங்க, அப்ரிசியேஷன். அதுதான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஒருத்தன் வேலை செய்கிறான்பா, அவனுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து உணவு உடை இருப்பிடத்துக்காக வேலை செய்வான். ஒரு கட்டத்தில் அது நிறைவேறிச்சு. அடுத்து வந்து சமுதாய அந்தஸ்து கிடச்சிச்சு. அடுத்து வந்து அவன் எதிர்பார்க்கறது புகழ், அப்ரிசியேஷன், இதெல்லாம் தான். ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். எல்லாரையும் ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துதல், அதுக்கு சில டிப்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துங்க என்னென்னு. அனைவருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். வேலையை வந்து ஒரு ஆர்வம் மிக்கதாக மாற்றுங்கள். நீங்கள் அதிகமாக பேசுவதை விட காது கொடுத்து கேளுங்கள். நீங்கள் அனைவரையும் என்கரேஜ் பண்ணணும். கோல் செட்டிங் மூலமா என்கரேஜ் பண்ணணும். இதை நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அனைவருக்கும் வளர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். நான் மட்டும் வளர்ந்தா போதும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் கொஞ்சம் தூக்கி விடுங்க, வளர்த்தோம். உங்கள் பேரை சொல்லட்டும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து சவால்களை கொடுங்கள். இதை உன்னால் சாதிக்க முடியும், இதை நீ செய் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக அவங்க செஞ்சு காட்டுவாங்க. மற்றவர்களுக்கு உதவுங்கள். ஆனால் சும்மா பேருக்காக உதவி செய்யாதீங்க. 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம உதவி செய்வோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வலது கையால் கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது, நம்ம அது மாதிரி செய்யணும். டெலிகேஷன், இது ரொம்ப முக்கியமானது. டெலிகேஷன்னா என்னன்னா, நம்முடைய அதிகாரங்களை சிலவற்றை பகிர்ந்து கொடுத்தல். உங்களால் முடியுமா? உங்கள் அதிகாரத்தை வந்து மற்றவங்களுக்கு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீங்களா? அது நன்மையா தீமையா யோசிங்க. ஸோ லீடர்ஷிப் ஸ்கில் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அவங்க நிச்சயமாக இந்த டெலிகேஷனை கொடுப்பாங்க, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் இந்த டெலிகேஷனை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்று வந்து மற்றவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. ரெண்டாவது வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்போம். அவங்க பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ 2 விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இருக்க எங்கடா இவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா இவன் நம்மளை மெரிச்சிட்டு மேலே ஏறி போயிடுவான்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு வெற்றிகரமான மேற்பார்வையாளர் இருந்தால் அவர் நிச்சயமாக சரியான நபரை தேர்ந்தெடுத்து அதிகாரத்தை பகிர்ந்தெடுத்து கொடுப்பார். டெலிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபரும் வளர்வதற்கான ஒரு வழி. இதன் மூலமாக அந்த நிறுவனமும் வளர்ச்சி அடையும். அதிகாரத்தை மொத்தத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சுட்டு மற்றவங்களாம் அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன பலன்? ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்போதுதான் தனி மனிதன் வெற்றி, நிறுவனத்தின் வெற்றி கிடைக்கும். டெலிகேஷன், அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல்.
ஸோ 2 டைப் ஆஃப் டெலிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து கோஃபர் டெலிகேஷன் அண்ட் அனதர் வாஸ் ஸ்டீவார்டு டெலிகேஷன். இவங்க 2 பேரும் இதை கண்டுபிடிச்சாங்க, அதனால அதை அந்த பேரில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு டெலிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோக்ராட்டிக்காக சொல்லுவாங்க, போ இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய், எப்போ முடிச்ச இப்படி கேட்பாங்க. இது ஒரு டெலிகேஷன். 2வது வந்து ஸ்டீவார்டு டெலிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வரணுமா, நீ எப்படின்னா செய், நீ எந்த மெத்தட்லாம் செய் அப்படின்னும் போது ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணுவான், அவனுக்கு எந்த சாய்ஸ் கிடைக்குதோ, எந்த மெத்தட் செஞ்சால் ரிசல்ட் கிடைக்குமோ அதன் மாதிரி செய்வான். அதனால் அவன் நிறைய பொறுப்பு எடுத்துக்கின்னு வேலை செய்வான். அதனால் வந்து ஸ்டீவார்டு டெலிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். இதை நீங்கள் கடைபிடிங்க. டெலிகேஷன் என்னென்ன பெனிஃபிட்ஸ், பலன்கள் பார்ப்போம். முதல்ல வந்து உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து குறையும். எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுன்னு இதை நான் தான் செய்வேன், அதை நான் தான் செய்வேன், மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், நான் இங்கே போய் இந்த வேலையை செய்வேன், இங்கே போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன், குவாலிட்டி மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், ப்ரொடக்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், இப்படி நிறைய விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கின்னு ப்ரெஷராக இருக்க வேலையை கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. ப்ரெஷர் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு போகலாம். வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்களா, அவங்க அந்த வேலையை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வேலை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். மற்றவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு, வேலையை பற்றி கற்றுக்கின்னு அவங்கள வந்து முன்னேறுவாங்க. மற்றவர்களிடம் ஒரு சுய தன்னம்பிக்கை உருவாகும். என்னால் இதை செய்ய முடியும். ஒரு தடவை செஞ்சுட்டான்னு வச்சுக்கேன், நிச்சயமாக அடுத்த முறை என்னால் செய்ய முடியும், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதன் மூலமா என்ன ஆகும்னா கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் வந்து நம்மளால இதை முடியும் அப்படின்னு அவங்க சாதிக்க நினைப்பாங்க. இந்த டெலிகேஷன் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம கீழே வேலை செய்கிறோம் வந்து நம்ம கிட்ட பேசுவோம், மற்றவங்க கிட்ட பேசுவோம். இதில் மூலயமா அவங்களுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். லீடர்ஷிப், தலைமை பண்பு. ஓகே, லீடர்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர்வைசர் ரோலில் லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மென்டரிங், கோச்சிங், மோட்டிவேட்டிங், எஜுகேட்டிங் எல்லாம் சூப்பர்வைசரோட ரோல்லாம் சொல்கிறல, அதுவும் லீடர்ஷிப் ரோல் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே இருக்க திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து அதன் மூலயமா வந்து நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரது யாருடைய வேலைனா லீடர்ஷிப்போட வேலை. யாரை எங்கே போட்டால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நல்ல லீடருக்கு தெரியும். அதன்படி அவங்க செயல்படுவாங்க. லீடர்ஷிப். ஸோ மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சுன்னு பார்த்தோன்னா 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்வாங்க. லீடர் பார்த்தீங்கன்னா சரியான விஷயத்தை மட்டும்தான் செய்வார். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெற்றி அப்படின்ற ஒரு ஏணிப்படி முறையில் தான் ஏறிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா சரியான விஷயத்தில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக அவர்கள் வெற்றியை நோக்கி செல்வார்கள். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லைன்னு கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவாங்க. லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். எது சரியான ஜங்கல்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க. லீடர்ஷிப். ஸோ ஒவ்வொரு விஷயமும் 2 வகையில் உருவாக்கப்படுகிறது. ஒன்று வந்து மென்டலி, அப்புறம் பிசிக்கலி. நாம் வந்து முதல்ல சிந்திக்கிறோம், ஒரு பேனா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு சிந்திக்கிறோம், அப்புறமா தான் அதை வந்து ஃபிசிக்கலாக செய்கிறோம். இதை மாதிரி தான் எல்லா விஷயமும்.
அதனால் வந்து நாம் ஆரம்பிக்கும் போதே என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றது நம்ம மைண்டில் யோசிப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக நம்ம திங்க் பண்ணி வேலை செய்வோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீஸ்கிரிப்டிங் தான். முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அதை திரும்ப வந்து திங்க் பண்ணி ப்ரோஆக்டிவாக இன்னொரு வந்து ரீஸ்கிரிப்டிங் பண்ணுவோம். லீடர்ஷிப்போட வேலை. லீடர்ஷிப் 6 பேராடைம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். வின் வின், வின் லாஸ், லாஸ் வின், லாஸ் லாஸ், வின் 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 ஆர் டூ டீல். ஸோ இந்த 6ல் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது வின் வின் சுச்சுவேஷன் தான். எப்போதும் வெற்றி வெற்றி அதில் தான் இருக்கணும். ஒரு நல்ல லீடர் வின் வின் பேராடைம் தான் வந்து தேர்ந்தெடுப்பார். நான் ஒரு முறை ஜெயிச்சுக்கிறேன், ஒரு முறை விட்டு கொடுத்துட்றேன், ஒரு முறை தோல்வி அடைகிறேன், ஒரு முறை வின் பண்ணுறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டெய்லி பிளான் வர்சஸ் ஆக்சுவல் 100னா 100 எடுத்துக்கினே இருக்கணும். அங்கே போய் நேற்று நான் அவுட்புட் எடுத்துட்டேன், இன்னைக்கு என்னால் எடுக்க முடியல, இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேர் லீடர்ஷிப் கிடையாது. எஃபெக்டிவ் லீடர்ஷிப். ஸோ ஒரு எஃபெக்டிவ் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த வழியில் நாம் பயணம் செய்யணும்னு தெரிஞ்சுப்பார். அதுக்கு வந்து தொலைநோக்கு பார்வை, அப்புறம் வந்து விஷன் அண்ட் விட்டாலிட்டினுவாங்கள அது. ரெண்டாவது வந்து ஷோஸ் த வே. தனக்கு பின்னாடி வராங்க பற்றியா, அவங்களுக்கு வந்து வாங்கப்பா நீங்களும் இந்த வழியில் பயணம் செய்யுங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறது. இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன். அடுத்து வந்து கோஸ் த வே. தலைமை ஏற்ற பின்னாடி நீங்கள் தான் முன்னாடி போகணும், மற்றவங்களை வந்து பின்னாடி அழைச்சிட்டு வரணும். ஒரு போர்க்களம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி முன்னாடி இருந்து போரை நடத்தினா தான் வந்து வெற்றி கிடைக்கும். தளபதி எங்கேயோ பின்னாடி நின்றுட்டு போர் வீட்டில் சண்டை போடுங்கன்னா எல்லாம் அலறி பயந்து ஓடுவோம், சிதறி ஓடி போயிடும், வெற்றியே கிடைக்காது. ஸோ நீங்கள் தலைமையேற்றால் நீங்கள் முன்னின்று வழி நடத்த வேண்டும். அதன் மூலிமா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். அதாவது வந்து ஒரு டீம் லீடருக்கும் சூப்பர்வைசருக்கும் மேனேஜருக்கும் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவனுடைய வேலை செய்யறதுல வந்து சில வித்தியாசம் இருக்கும். அவன் ஒரு ஸ்டைலாக வேலை செய்கிறான்பா, இவன் ஒரு ஸ்டைலாக வேலை செய்கிறான்பா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்ன அது ஸ்டைல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதிகாரத்தை கையாள்வதில் தான் இந்த ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது. ஸோ இதற்கு சில கொள்கைகள், அணுகுமுறைகள் அதெல்லாம் வந்து ஆளுக்கு ஆளு மாறுபடும். அதை எப்படி மாறுபடுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த உலகத்தில் வந்து நிறைய லீடர்ஸ்லாம் இருந்தாங்க, இனிமேலும் வரப்போகிறாங்க. அவங்களாம் நிச்சயமாக இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் டிஃபராக தான் இருக்கும். ஸோ இங்கே ஸ்மித் மாடல் அப்படின்றது மூலயமா பார்க்கும்போது 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், லெசிஸ் ஃபயர். ஆட்டோக்ராட்டிக்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தன்மை. ஹிட்லர், முசோலினி, ஜின்பிங் இவங்களாம் எத்தனா ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஸ். டெமோக்ராட்டிக்னா வந்து அதாவது வந்து நம்ம இந்திய நாடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றோம் பார்த்தீங்களா, குடியரசு நாடுன்றோம், மக்களாட்சின்றோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் வந்து ஒரு மக்களாட்சி தன்மை. லெசிஸ் ஃபயர்னா பார்த்தீங்கன்னா யாரோ வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, போனாங்க, ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து லெசிஸ் ஃபயர். இது 3த்தையும் நம்ம பார்ப்போம். ஆட்டோக்ராட்டிக். இங்கே வந்து யார் லீடரோ அவங்க தான் வந்து முடிவு எடுப்பாங்க. மற்றவங்களாம் கை கட்டின்னு வாய் பொத்தின்னு சொல்கிறது கேட்டுன்னு போய் வேலை செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா லீடர் இருந்தால் தான் வேலை செய்யணும். லீடர் இல்லைனா என்ன வேலை செய்யணும்னு தெரியாமல் அன்றைக்கி ஃபுல்லாக அமைதியாக கூட உட்காந்து போயிடும். என்ன பண்ணணும்னா மற்றவங்கிட்ட வந்து ஒரு டிமோட்டிவேஷன் உருவாக்கிறோம் டீமில் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் வேலை செய்வாங்க. நான் இப்படி தான் வேலை செய்வேன், நான் இப்படி தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் போவோம்.
இந்த ஆட்டோக்ராட்டிக் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்து பலன் கொடுக்கும். அது எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இந்த ஆட்டோக்ராட்டிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டைல்ஸை நாம் வந்து நமக்குள்ளே உருமாற்றம் செய்யணும். ஸோ ஒரு இடத்துல வந்து குயிக்காக டெசிஷன் எடுக்கணும்னா அந்த இடத்துல ஆட்டோக்ராட்டிக் இருக்கணும். டெமோக்ராட்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லீடர் வந்து அவருடைய குழுவில் இருக்கிற அனைத்து மெம்பர் கூட வந்து கலந்து ஆலோசித்து செயல்படுவார். இவருடைய முடிவை டீமில் சொல்லுவார். டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் முடிவு சொல்லுவாங்க. அதில் எது பெஸ்ட்டோ அதை வந்து செயல்படுத்துவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டிவ் பெர்சியசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது வந்து நன்மை தருமோ அந்த முடிவை செயல்படுத்துவாங்க. இது டெமோக்ராட்டிக். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கும். எல்லாரும் வந்து ஒரு ஈடுபாடோட வேலை செய்வாங்க. அங்கே இருக்கிற ஊழியர்லாம் வந்து ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. என்னோட ஐடியா எடுத்துக்கினாங்க சூப்பர் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி ஒரு ஓனர்ஷிப் எடுத்துன்னு வேலை செய்வாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இது பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கணும். ஆனால் இதில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறது தாமதமாயிடும். இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாம் சூப்பர் டெமோக்ராட்டிக். லெசிஸ் ஃபயர் பேரே பாருங்களேன், ஏதோ லெசிஸ் ஃபயர்னு இருக்கு. அப்படின்னா நான் தூங்கு முஞ்சியா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. ஸோ இந்த லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிஸ்னஸில் வந்து இந்த லீடர்ஷிப்பை பயன்படுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நான் லீடரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதில் ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றதுலாம் ரெண்டாவது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க அவன் சொந்தக்காரனை கூப்பிட்டு வந்து வேலையில் வச்சுப்பான். சொந்தக்காரன் நம்மளால கேள்வியும் கேட்க முடியாது. ஏதோ செய்கிறான், நம்ம சொந்தக்காரன், நமக்கு வந்து விசுவாசமாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் சொல்கிறதுலாம் ஆமாம் ஆமாம் கேட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்வோம். ஸோ இது நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து டெசிஷன் எடுக்கிறது, கோஆர்டினேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். ஆளுக்கு வந்து லீடர்ஷிப் இருந்துன்னு இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும், யாருடைய டெசிஷன் எடுக்கிறது, எந்த டைரக்ஷனில் போகிறது, கன்ஃபியூஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட் டீம் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ், அதாவது வந்து இந்த உலகில் வெற்றி பெற்ற சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ முக்கியமாக தொழில்துறையில் வெற்றி பெற்ற தலைவர்கள் வால்ட் டிஸ்னி, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் ஒரு கட்டத்தில் நிராகரிச்சது இந்த உலகம், ஆனால் அவர் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டார். அக்கியோ மோரிட்டா சோனி கம்பெனி, ஹென்ரி ஃபோர்டு மோட்டார்ஸு. ஸோ ஃபோர்டு மோட்டார்ஸ் ஹென்ரி ஃபோர்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையை படிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டு, அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். லாரி பேஜ் கூகுள், இளம் வயதில் வந்து வெற்றியாளர். இப்படிலாம் வந்து இதுக்கு இவங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் இவங்களோட லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் தான். அது என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா நம்ம அவங்களுடைய கதையை படிக்கணும். லீடர்ஷிப் பற்றி இவங்க சொல்லியிருக்கிற தத்துவங்கள் இங்கே இருக்குது. அது வந்து வால்ட் டிஸ்னி சொல்கிறாரு, இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஃபன் டு டூ த இம்பாசிபிள். செய்ய முடியாததை செய்யும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை என்னன்னா நீங்கள் படிச்சுங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் லீடர்ஷிப், அது வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய
சக்தி அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துதார் அதை பொறுத்து இல்லை, எப்படி மற்றவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறார் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஒரு லீடர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்து எம்பவர் பண்ணும்போது ரிசல்ட்டை நல்லா அச்சீவ் பண்ணலாம். டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கும் திறன் ரொம்ப கேள்விக்குறி. 3 டைப் ஆஃப் லீடர்ஷிப் இருக்காங்க: ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், லெசிஸ்ஃபயர். இதில் டெசிஷன் எடுக்கும் திறமை யாருக்கு இருக்குன்னா ஆட்டோக்ராட்டிக், 2வது வந்து டெமோக்ராட்டிக், 3வது வந்து லெசிஸ்ஃபயர். ஸோ லெசிஸ்ஃபயர் வந்து ஒரு டேஞ்சரஸான லீடர்ஷிப்பு. அதை யாரும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் செயல்படுத்தாதீர்கள். உங்கள் சொந்தக்காரனை கம்பெனியில் வேலை சேர்த்துட்டு அவன்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்து இதை பண்ணுட்டீங்கன்னா அவன் வந்து நம்ம ஆள் தானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் விட்டுருவான். ரொம்ப டேஞ்சர். அதை வந்து எதனா பிஸ்னஸ் பண்ணணும்னா அங்கே யூஸ் பண்ணுங்க லெசிஸ்ஃபயரு. நிறுவனங்களில் நாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ வாழ்வோ சாவோ அது யாரோட கையில் இருக்குன்னா நல்ல லீடரோட கையில் தான் இருக்கு. அது உங்களுடைய கையில் தான் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஜாப்பனீஸ்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்ல பெர்ஃபெக்ட். இந்தியன்ஸ் நாம் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பேங்க் இருக்கு. அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல தினமும் 86,400 ரூபாய் வந்து டெபாசிட் பண்றாங்க காலையில. மறுநாள் பார்த்தா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது. சப்போஸ் நீ காலையில் 8 மணிக்கு போடுறாங்க, நாளை காலையில் 7 மணிக்கு போய் நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த 86,400 இருக்காது. என்ன பண்ணுனீங்க? அதுக்குள்ளே அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும். தினமும் ஈவினிங்கில் என்ன ஆகும்? அந்த பேலன்ஸ்லாம் வந்து காணாமல் போயிடும். நீங்கள் சரியாக செலவு பண்ணலாம், காணாமல் போயிடும். என்ன பண்ணுவீங்க இது மாதிரி சுச்சுவேஷனில்? அந்த பணத்தை எஃபெக்டிவாக செலவு பண்ணீங்களா, இல்லை வந்து சேமித்து வைப்பீங்களா, இல்லை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுறீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம்மில் கார்டு போட்டு அந்த 86,400 ரூபாய் என்ன பண்ணுவோம்? போட்டு பணத்தை உருவி எடுத்துருவோம். ஒரே ஒரு ரூபாய் கூட விட்டு வைக்க மாட்டோம். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த சொன்ன கதையில் என்னன்னு பார்த்துங்க. அந்த பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைம். ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்கு 86,400 செகண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நைட் ஆனால் என்ன பண்ணுறோமா, அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடும். காலையில் இருந்தால் இந்த நேற்றோட பொழுது வந்து இன்றைக்கி கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. நோ பேலன்ஸு, நோ ஓவர் டிராஃப்ட்டு. திரும்ப என்ன பண்ணோம்? புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அன்றைக்காவது அந்த வேலையை செய்வோமான்னு பார்த்தா செய்ய மாட்டோம். தள்ளி போட்டுருப்போம். நாளைக்கு செய்யலாம். ஃபெயிலியரில் தான் வந்து நிற்கும். ஓகே, அதனால் வந்து உங்களுடைய நேரத்தை நல்ல முறையாக உபயோகப்படுத்துங்கள். ஸோ ஒரு பணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த பணியை முடிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்கியூஸ், என்னால் முடியல, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட், எது நாட் இம்பார்ட்டன்ட், எது அர்ஜென்ட்டு, எது நான் அர்ஜென்ட்டு, எதெல்லாம் வந்து அன்றாட நம்ம செய்ய வேண்டிய பணிகள், இதை மாதிரி நல்லா ஒரு அட்டவணையை உருவாக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். அர்ஜென்ட்டு காலில் சுடுதண்ணி ஊற்றினு வந்து நிற்கிறது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். அதேமாதிரி வந்து நேர மேலாண்மை கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுன்னு செயல்படணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸு, கிரிசிஸ், ப்ரெஷர் ப்ராப்ளம், டெட்லைன் ட்ரிவன் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் அப்படின்ற இதோட வருது. ஸோ அர்ஜென்ட், நான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரப்ஷன் இருக்கு, ஏதோ ஃபோன் வருது, மெயில் பார்க்கணும், ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும்,
இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் அது மாதிரி கேட்டகரியில் வரும். நாட் இம்பார்ட்டன்ட், நான் அர்ஜென்ட் என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஜெக்டிவ், வேலை முடிஞ்சு போய் விளையாடுறோன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். ஸோ பிஸி ஒர்க்கு, சம் மெயிலு, ஃபோன் பேசுறது, சும்மா ஒருத்தர்கிட்ட போய் அட்டடிச்சின்னு பேசினது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் மெனி ப்ளசன்ட் ஆக்டிவிட்டிஸ்னா ஏன்னா உணவு சாப்பிட்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செயல்கள்னு பாருங்கள். ப்ரிப்பரேஷன், ப்ரெசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி செயல்படுறது, அது வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன், பிளானிங் நல்லா பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் பில்டிங்கு, ட்ரூ ரீக்ரியேஷன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இதை நம்ம சரியான முறையில் செயல்படுத்தினா வெற்றி நிச்சயம். டீம் பில்டிங், அது வந்து நல்ல டீமை உருவாக்குதல், கட்டமைத்தல். எப்படி எந்த ஒரு நிறுவனத்தின் வெற்றியும் அங்கே இருக்கும் டீம் பில்டிங்கை பொறுத்து தான். நிறைய பலன்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அங்கே டீம் பில்டிங் இருக்கணும். ஆளாளுக்கு நான் 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 அப்படின்னு இறங்கினாங்கன்னா அங்கே வந்து வெற்றியே கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு டீமாக குழுவாக வேலை செய்கிறோன்னா தனி மனிதன் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம அங்கீகாரம் செய்யணும். எல்லாரையும் வந்து ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். அவனுடைய ஐடியாஸ்லாம் கேட்டுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஸோ எல்லாருடைய ஐடியாஸையும் கேட்டு அதெல்லாம் வந்து முதன்மை தன்மை கொடுத்து அதை வந்து செயல்படுத்தி காட்டணும். நீ கொடுத்த ஐடியா நாங்கள் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னா அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். பரவாயில்ல, நாம் சொன்னதை வந்து செஞ்சு கேட்டாங்க அப்படின்னு. டீம் பில்டிங், இப்போ ஒரு பணியிடத்தில் அந்த வேலையை முடிப்பதற்கு இந்த டீம் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அதன் விளைவாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அங்கே டீம் லீடரு ஜஸ்ட் அவர் என்ன பண்ணணும், கைட் பண்ணணும் அந்த டீமுக்கு, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லணும். ஸோ ஒரு குழு இருக்குதுன்னா அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன கோல் அப்படின்றத புரிஞ்சிக்கணும், அதை நோக்கி செயல்படணும். இன்னைக்கு 120 நம்பர் அவுட்புட் எடுக்கணும், அதுதான் கோல்னா டீமில் இருக்கிற எல்லாரும் அதை கோலாக எடுத்தீங்கன்னா 120 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஸோ மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பேச போகிறன்றத ஒரு பேப்பரில் எழுதின்னு போகணும். ஒரு கிளியர் அஜெண்டா இருக்கணும். குவாலிட்டி பற்றி 2 வார்த்தை, 5S பற்றி 2 வார்த்தை, ப்ரொடக்ஷன் பற்றி 2 வார்த்தை, ஆப்சன்டிசம் பற்றி 2 வார்த்தை பேசிட்டு சுருக்கமாக முடிச்சிடணும். அங்கே போய் வளன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசினீங்கன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஒரு டைனாமிக் டீம் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிளியராக வந்து மிஷன் கோல்லாம் சொல்லிடணும் இதுதானே. ஸோ எல்லாருமே வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ணணும். ரிசல்ட்டை நோக்கி நம்ம கவனம் செலுத்தணும். எல்லாருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளியராக சொல்லிடணும். எல்லாமே நல்ல முறையில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இருக்கணும். லைன் ஆர்கனைஸ் பண்ணுறது, பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒவ்வொருடைய தனித்தன்மையான பலம் அவற்றை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி டீமை உருவாக்கணும். ஸோ லீடர்ஷிப்பை நம்ம சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். ஒரு டீம்னு இருந்தால் அதில் வந்து நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அப்படியே விட்டுக்கூடாது, தானாக சரியாகும். ஸோ விஷயத்தை வந்து இப்போது வெளிப்படையாக பேசணும், மறைவாக பேசக்கூடாது. தனிப்பட்டு ஒருத்தரை கூப்பிட்டு அப்படி இது அப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸை நல்ல முறையில் எவாலுவேட் பண்ணி அதனுடைய எஃபெக்டிவ்னஸை நாம் சொல்லணும். டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு லீடருக்கும் இது ரொம்ப முக்கியம். டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மனிதனுடைய குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு மாடல் தான் இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒவ்வொரு ஈகோ இருக்கும், ஈகோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஈகோ, அடல்ட் ஈகோ, சைல்டு ஈகோ அப்படின்னு இருக்கும். இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. பேரண்ட் இஸ் ஏ லாங்குவேஜ் ஆஃப் வேல்யூஸ். வயசானவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குன்றல அது. அடல்ட் இஸ் ஏ லாங்குவேஜ் ஆஃப் லாஜிக் அண்ட் ரேஷனாலிட்டி. இந்த வாலிப வயது இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் லாஜிக்காக திங்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெத்தியில் பொட்டு வைக்கணும்னு சொல்லுவேன்னா ஒரு வாலிபன்கிட்ட, ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்பான். ஸோ லாஜிக்காக எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்ப்பான் என்ன. சைல்டு இஸ் ஏ லாங்குவேஜ் ஆஃப் எமோஷன். குழந்தை இருக்குது, அது கையில் ஒரு லாலிபாப் இருக்குது, டக்குன்னு போய் பிடிக்கிட்டா என்ன பண்ணுவோம், பேனு விரியும், கத்தும், அழுவும். அதுதான் வந்து எமோஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்து இந்த ஈகோ ஸ்டேட்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கின்னு வேலை செய்யணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும். பேரண்ட் ஈகோ, பேரண்ட் டைப்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ப்ரீஜுடிஸ்டு, அதாவது வந்து என்ன நடக்குன்னு அவங்க முன்னாடியே யூகிச்சிருவாங்க, இதுதான் முடிவு அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சிருவாங்க. அவங்க வந்து இந்த லாஜிக்கு, உண்மைத்தன்மை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, வயசானவங்க கூட நம்ம சொல்லுவோம், இது ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையாளர்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். நர்ச்சரிங், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. வயசானவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பார்க்கணும். கிரிட்டிக்கல், வயசானவங்களை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ஒரு 10 தடவை எடுத்து சொன்னால் தான் புரியும். ஏன்னா அவங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, அவங்ககிட்ட போய் நம்ம வந்து பொறுமையாக பேச முடியுமா, யோசிச்சுப்பாங்க. சைல்டு ஈகோ, இது நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குது. அப்படியே சும்மா பொங்கி வரும் நம்மக்கிட்ட எமோஷன்லாம். ஸோ ஃபீலிங்ஸு, எமோஷன்லாம் நம்ம உடனே வெளிக்காட்டுவோம். ஒரு சின்ன குழந்தை மாதிரியே நம்ம வந்து நடந்துப்போம். நாம் சில டைம் வந்து யார்கிட்டனா பேசும்போது சொல்லுவோம், என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி நடத்துக்கிறான், ஒரு வார்த்தை சொன்னால் கண்ணில் பலபலன்னு தண்ணி வந்துச்சு பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு ஈகோ தான். சைல்டு ஈகோ ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இம்பல்சிவ், செல்ஃப் சென்டர்டு, ப்ளஷர் ஆஃப் லவ்விங். அதே சமயம் ஒரு குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம குழந்தைய பார்த்து தான் பொறாமப்படுவோம். ஆகா, இந்த குழந்தை பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அன்பாக இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கோபம் வந்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபப்பட்டால் கூட ஒரு அழகு இருக்கும் குழந்தைகிட்ட. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த சைல்டு ஈகோ இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். பயம் இருக்கும், ஹாப்பினஸ்ஸு, ஒரு ரிபல்லியஸ், அதை வந்து ஒரு போராட்டம் உருவாக்கணும்னு தோணும். அதாவது வந்து ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் அவன் என் பென்சில் எடுத்துனா, என் பேனா எடுத்துனா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு ஈகோ தான். அக்ரெசிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படியே ஒரு திடீர்னு வந்து சோகமாகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைல்டு ஈகோ தான். அடல்ட் ஈகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணி நாம் வந்து அந்த விஷயத்தை டீல் பண்ணுவோம். ஏன் இது தேவை, இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். அதேமாரி வந்து எல்லா விஷயத்தை பற்றி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்லாம் நம்ம வந்து தேடுவோம். நல்ல விதத்தில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க, இது வந்து செயல்படுதா செயல்படையா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்து பேஷனேட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிஸ்பேஷனேட்லி, அது ஒன்று தான் இவங்ககிட்ட ப்ராப்ளம். ஸோ அடல்ட் ஈகோ அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். கடந்த காலத்தை அப்படி பார்ப்பாங்க, ஆனால் அதிலே மூழ்கிட மாட்டாங்க, அடுத்தது போயிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை தோல்வி அடைஞ்சுன்னா அதே தோல்வின்னு நினைக்க மாட்டாங்க, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க.
கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், ஓகே, அடுத்து வந்து கேரக்டர்ஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு போயின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்குதோ அதில் வந்து கவனம் செலுத்தி அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டரு, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். A+B=Cன்றனா அதை தான் அவங்க சொல்லுவாங்க, வேற மாற்றி சொல்ல மாட்டாங்க. ஈகோ போர்ட்ரைட்ஸ். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஃபேவரைட் ஈகோ இருக்கும். ஒருத்தருக்கு வந்து அடல்ட் ஈகோ இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பேரண்ட் ஈகோ இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஈகோ ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும், செயல் பண்ணணும். உங்களோட ஃபேமிலிலையும் அதே மாதிரி பார்க்கணும், யாராருக்கு என்னென்ன ஈகோன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல் பண்ணணும். இந்த ஓகே கோரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடல்ட் ஈகோ இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து இன்னொரு அடல்ட் ஈகோ இருக்கிறவர் கூட ஜாயின் ஆனார்னா ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே. இப்போ ஒரு பேரண்டல் ஈகோ இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு அடல்ட் ஈகோ கூட சேரும்போது என்ன ஆகும், ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகேன்னு வரும். ஸோ ஒரு சைல்டு ஈகோ ஒரு பேரண்ட் ஈகோ இருக்குதுன்னா அது வந்து ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, இப்படி தான் அந்த கோரல் மாறுபட்டுனே இருக்கும். ஸோ நம்ம சரியான நபரை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஈகோ ஸ்டேட்ஸை பயன்படுத்தணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும். டீம் ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதோ விபத்து இல்லை, அது வந்து நல்ல தலைமை பண்புடைய பலன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு படம் வரப்போகுது, அது சீன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். பாருங்க, ஒரு ஆள் இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு உருவம் இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். அநேகமாக அது ஒரு பொண்ணாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொண்ணு தான், ஏதோ கடலை போட்டுங்கிறான் அப்படின்னு நம்ம வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். பெர்செப்ஷன், அது அசம்ஷன், இது பெர்செப்ஷன் என்னன்னு பார்ப்போம். அடடா, ஒரு நாய், நல்லா தெரிஞ்சுங்க. அசம்ஷன், பெர்செப்ஷன், எதையுமே அசியூம் பண்ணி வேலை செய்யாதீங்க. என்னென்ன விஷயம் ஆராய்ந்து செயல்படுங்கள். இதை ஏன் சொல்ல வரேன்னா, கம்யூனிகேஷன், அதுக்காக தான் சொல்றது. கம்யூனிகேஷன் ஸ்கில், ஓகே, மேலோட்டமாக இருக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும். கம்யூனிகேஷன் தீர ஆராய்ஞ்சு அதுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் மேலிடத்துல சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். அதை நல்லா புரிஞ்சுக்கின்னு நம்ம செயல்படணும். 4 விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங். இதை நம்ம சரியாக நம்ம கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும். கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா எம்பத்தட்டிக் லிசனிங் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை நாம் வந்து கவனிக்கணும், ஓகேவா? அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், மற்றவங்களாம் அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி எதிர்பார்க்கறோம் அது மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்கணும். இது வந்து எம்பத்தட்டிக் லிசனிங். ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் வந்து பேசிக்கினே இருப்பாங்க, இல்லை வந்து எப்படி பேசலான்னு வந்து அதுக்கு தயார்படுத்தினே இருப்பாங்க. கம்யூனிகேஷன். ஸோ ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் இருக்குதுனாலும் பார்த்தீங்கன்னா அது நல்ல விதமாக ஸ்மூத்தாக போகணுன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இதை முதல் புரிஞ்சிக்கணும். இப்போ நாம் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காரு, அதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோன்னா உடனே நம்மளை வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதனால நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசுகிறோன்னா எல்லாருக்கும் வந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
ஒருத்தர் வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குன்றாரு, இன்னொருத்தர் அந்த ஐடியா நல்லா இருக்குன்னா எல்லாத்தையும் நம்ம வரவேற்கணும். கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறமா நம்ம வந்து அங்கே பேசணும், செயல்படணும். ஸோ நம்ம முதல்ல வந்து மற்றவங்க பேசுறத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிறோன்னா நம்மளால் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து இன்னும் வேறு எதுனா மூணாவது வழி இருக்கா அப்படின்றது வந்து கண்டுபிடிப்பாங்க. கம்யூனிகேஷன், ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரெஸ்பான்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா எவால்வேட் ரெண்டே தான் இருக்கும். ஒத்துக்கிறியா ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு தான் இருக்கும். ப்ரோப், அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் கொஷின்ஸ். சிபிஐ ப்ரோப்னுவாங்க பார்த்தீங்களா, சிபிஐ விசாரணை, அங்கே கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, பதிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அட்வைஸ், கிவ் கவுன்சல் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறேன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது ஸோ இன்டர்பிரட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதை வச்சு அவங்க வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கேரக்டர் புரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. கம்யூனிகேஷன், ஸ்டாப் கம்யூனிகேஷன், என்கரேஜ் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜட்ஜிங், சுப்பீரியாரிட்டி, அந்த மாதிரி செர்டனிட்டி, கண்ட்ரோலிங், இன்டிஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்தால் கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆகிடும். என்கரேஜஸ் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்கிரைபிங், ஈக்குவாலிட்டி, ஓப்பன்னஸ்ஸு, ஆஸ்கிங் கொஷின்ஸ், எம்பத்திட்டி, இது மாதிரிலாம் இருக்குதுன்னா நிச்சயமாக அங்கே வந்து எல்லாருமே ஊக்கப்பட்டு உற்சாகப்பட்டு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. கம்யூனிகேஷன் லெவல்ஸ், ஹை லெவல், இங்கே பாருங்கள் ட்ரஸ்ட், நம்பிக்கை, இந்த பக்கம் வந்து கோஆப்ரேஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் இருந்தால் ஹை லெவல் கம்யூனிகேஷன் கிடைக்கும். மற்றவங்களை நீங்கள் நம்பலை, அதேமாதிரி வந்து கோஆப்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா லோ லெவல் கம்யூனிகேஷன் தான் கிடைக்கும். ஸோ எப்போவுமே மற்றவங்கள நம்பிக்கை வைங்க, ரெண்டாவது கோஆப்ரேஷனாக செயல்படுங்க, கம்யூனிகேஷன் ஹை லெவலில் இருக்கும். ஸோ ஹை லெவலில் போகும்போது நமக்கு வந்து வின் வின் சுச்சுவேஷன் கிடைக்கும். அதுதான் சினர்ஜெட்டிக் லீடர்ஷிப். ஸோ ஒரு எஃபெக்டிவ் டீம் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு புது மேனேஜர் கம்பெனிக்கு வந்தார்னா அவர் ஒரு வேலையை செஞ்சுட்டாருன்னா உடனே நான் இதை செஞ்சேன்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லி நிற்பார். ஸோ அதே அந்த கம்பெனியில் வந்து ஒரு 4-5 வருஷம் ஒரு மேனேஜர் வேலை செய்கிறார், அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செஞ்சேன்னு சொல்லுவார். ஸோ அந்த கம்பெனியில் ஒரு லீடர் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லுவார், இதை நீ செஞ்சேன்னு சொல்லுவார், இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவார். இதுதான் வித்தியாசம். ஸோ மற்றவங்க செஞ்சாங்கன்றது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பெருமையை கொடுக்கும். ஒரு நல்ல டீம் அப்படின்னு எடுத்துன்னா அங்கே வந்து எல்லாருடைய ஐடியாஸை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஓப்பன் டு ஐடியாஸ். ரெண்டாவது வந்து ஈகர் டு கம்யூனிகேட், எல்லாரும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆர்வத்தை தூண்டணும். அவங்க கோல்ஸில் கவனம் செலுத்தணும், குறிக்கோளை நோக்கி கவனம் செலுத்தணும். எல்லா மெம்பர்ஸோடைய ஐடியாஸ், கம்யூனிகேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களோட செயல்பாடுகளையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டீம் இஸ் டைனாமிக் அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் காலையில் ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னா கிளியராக இருக்கணும், என்ன பேச போகிறோம், இந்த மீட்டிங்கில் என்ன அஜெண்டா, எதுக்கு இந்த மீட்டிங் போடுறோம் அப்படின்றது வந்து தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். மீட்டிங் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும், எதுக்காக இந்த மீட்டிங்னு, யார் யார் வேணுமோ அந்த மீட்டிங்கு அவங்களாம் வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கணும். நீங்கள் சொல்கிறத எல்லாரும் அங்கே இருக்கணும் புரிஞ்சிக்கணும், அதை மாதிரி நீங்கள் பேசணும். முக்கியமாக ஒரு 5 நிமிஷத்தில் பேசணும்னா 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடணும். டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எதெல்லாம் ஆக்ஷனபிள் ஐட்டம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லி அதை வந்து அசைன் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் முடிச்சிடணும். ஸோ ஒரு மீட்டிங் முடியுதுன்னா அங்கே வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணணும். அந்த வேலையை யாருக்கு அசைன் பண்ணுறத முடிவு எடுத்துடணும்.
மீட்டிங் போட்டு இன்னொரு மீட்டிங் போட்டு டெசிஷன் எடுத்து இன்னொரு மீட்டிங் வந்து யாருக்கு இந்த வேலையை அசைன் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஷார்ப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து மீட்டிங் டிப்ஸு. நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் ஸ்ரீனிவாசன்.